தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, என்டிஏ கூட்டணியில இணைய போகும் தமிழக வெற்றி கழகம். விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்திய துணை முதல்வர், விஜய் அறிவித்த திட்டத்தால் ஆர்ப்பரிக்கும் ரசிகர்கள், மீண்டும் பெண்களை இலவசத்துக்கு கையேந்த வைக்கிறாரா விஜய்? இப்படி பல கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளுக்கான விடையை தான் இந்த காணொலியில முழுமையாக பார்க்க போறோம். முதல்ல காணொலிக்குள்ள போவோம். தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகள் முடிந்து 3வது ஆண்டை நோக்கி அடியெடுத்து வைக்கும் போது தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய தற்குறிகள் இருக்காங்க அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் வெளிச்சம் போட்டு காட்டிய ஒரு கூட்டம்னா அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தற்கொலைகளோட கூட்டம் தான் நம்ம சொல்ல முடியும். சமீபத்தில் வந்த விஜய் திரிசா பிரச்சனையை பற்றி நம்ம பேசக்கூடாது, விஜய் சங்கீதா அவர்களுடைய விவகாரத்தை பற்றி நம்ம எதுவும் பேசக்கூடாது, அது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை, அதையும் அரசியலும் சேர்த்து வைத்து விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கும். ஆனாலும் இந்த தற்கொலையை கொடுக்குற முட்டுகளை பார்க்கும்போது இவ்வளோ ரசிக மனப்பான்மையோட ஒருவர் இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுது. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள இன்னும் இந்த தற்கொலை கூட்டத்துக்குள்ள இருந்த மாணவனரோடு இருந்தவர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, விஜய்க்கு எதிராகவே பதிவு போட்டுட்டு, எப்பா சாமி போதுண்டா, எப்பா உனக்கு கொடுத்த முட்டை நான் வேற எங்கேயாவது கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருப்பேன், மானத்தோட வளர்ந்துருப்பேன், உனக்கு முட்டை கொடுத்து என்னோட மானத்தோட வாழ முடியல, என்ன கெட்ட கெட்ட வார்த்தையில் என்ன கழுவி ஊத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆள விட்றா சாமி அப்படின்னு முட்டு கொடுத்தவங்க வீடியோ போட்டுட்டு ஓடி போனதாக இருக்கட்டும், பதிவு போட்டுட்டு ஓடி போனதாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வச்சுட்டு ஓடி போனவங்களா இருக்கட்டும், இப்படி பல பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பழனியில் விஜயனுடைய ரசிகர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாடையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை அப்படியே ஏற்றி மாலையெல்லாம் போட்டு மேலத்தாளத்தோடு அடிச்சுட்டு போய் முடிச்சிட்டாங்க, புதைச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய ஒரு டேமேஜை சந்திச்சுட்டு இருக்கு. ஆனாலும் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தற்கொலை கூட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பெண்கள், இந்த நண்பீஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க பாருங்க, குப்பை அல்றவன் வச்சிருக்கான் 2 பொண்டாட்டி, எப்படி குப்பை அல்றவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான் அப்படின்னு குப்பை அள்ளக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களை, அந்த குப்பை அள்ளக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களை ரொம்ப தவறாக, இழிவாக, கேவலமாக பேசுகிற தற்கொலை கூட்டத்தை வளர்த்து வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வளர்த்து வச்சு இவங்க என்ன பண்றாங்க, எந்த வீட்டில் இல்லை, எந்த வீட்டில் கள்ள உறவு இல்லைங்கிறான். செருப்பா கழட்டிட்டு எவனாலும் தமிழ்நாட்டு பொதுமக்கள் அடிக்க வேணாம், உன் வீட்டில் இருக்கலாம்டா. ஏன்னா நீ பெரியாருடைய கொள்கையை பின்பற்றுற, நீ ராமசாமி வகையராவை சேர்ந்தவன், கொள்கை தலைவராக நீ ராமசாமியை வைக்கும் போதே தெரியும் உன் வீட்டில் அது நடக்கும்னு. ஆனால் எந்த வீட்டில் இல்லைன்னு இந்த தற்கொலையை சொல்லும் போது எவ்வளோ பெரிய கோபம் நமக்கு வருது. அப்போ எந்த அளவுக்கு ரசிக மனப்பான்மையோட ஒரு தற்கொலைகளை இந்த விஜய் அவர்கள் வளர்த்து வச்சிருக்காருன்னு பாருங்க. உன் வீட்டில் இருக்கலாம், விஜய் வீட்டில் இருக்கலாம், நீ பேசுகிற முட்டு கொடுக்குற உன் வீட்டில் வேணா கள்ள தொடர்பு, கள்ள உறவு இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் எந்த வீட்டில் இல்லை, எல்லார் வீட்லேயும் தான் இருக்குன்னு பேசுகிற உரிமையை உனக்கு யார் கொடுத்தது? அது எப்படி நீ பேசலாம்? இதை கேட்டுட்டு இன்னும் இந்த பொதுமக்கள் அந்த தற்கொலை கூட்டத்தை ஆதரிக்கிறாங்களா? அந்த தற்கொலை கூட்டத்தை எங்கேயாவது பார்த்தா வெளுத்து விட வேணாம். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிற விஜய இதில் வேற இவர் சொல்கிறாரு. ஆனால் அதில் ஒரு அக்கா சொல்கிறாங்க, இந்த இலவசங்கிறது எதுக்குங்க, நாங்கள் எதுக்குங்க இலவசமாக பேருந்தில் பயணம் போகணும், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க, மாதம் 1000 ரூபா கொடுக்குறாருங்க, யாருக்குங்க வேணும், எங்களை உழைக்க வைக்கணுங்க அப்படிலாம் ஒரு அக்கா பேசிட்டு அந்த கூட்டத்துக்கு போகிறாங்க, அந்த மகளிர் தின விழாவுக்கு போகிறாங்க. போட்டு உடைச்சிட்டாங்க அந்த மனுஷன், எல்லாத்தையும் சல்லி சல்லியாக நொறுக்கிட்டாங்கிற மாரி இலவசத்தை அறிவிச்சுட்டார். பெண்களுக்கு 2500 ரூபா கொடுக்குறாராம். 18 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களுக்கு 2500 ரூபா கொடுக்குறாராம். இது இலவசம் இல்லையா? அனைத்து அரசு பேருந்துகளையும் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாங்கிறது இதுதானே நாங்கள் சொல்கிறோம். இது ஒரு திமுகன்னு மீண்டும் ஒரு திமுகவினுடைய ஆட்சியை தானே கொடுக்க பார்க்கிறாரு. ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய கணா 10 லட்சம் கோடிக்கு மேலே போயிட்டு இதில் பெண்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பேருந்துகளில் இலவசம். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து துறை எவ்வளோ நஷ்டம் போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது பல கோடி ரூபா நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பெண்களுக்கு இலவசம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க அனைத்து பேருந்துகளையும் இலவசமாக பயணம் பண்ணலாம். சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து பேருந்துகளையும் பெண்கள் இலவசமாக பயணம் பண்ணலாம் அப்படின்னு திட்டத்தை கொடுக்குறாரு. இதை பெண்களை இழிவுபடுத்துவது இல்லையா? இதான் பெண்களை சம உரிமை பேசுவதா? இதான் பெண்களுக்கு பெண்களுடைய உரிமைகளை மீட்பதா? அவர்களை பொருளாதார விடுதலை அடைய செய்யணுமா இல்லையா? பெண்களை யாரிடமும் கையேந்தாத அளவுக்கு அவர்களை சுய தொழில் செய்ய வைத்து அவர்களுக்கு சுய தொழில் முனைவராக அவங்கள மாற்றி அவங்கள பொருளாதாரத்தில் உயர வைக்கிறது தானே ஒரு அரசு. அதை விட்டுட்டு இலவசம் கொடுக்கலாமா? இலவசத்துக்கு எதிராக பேசின விஜய் அவர்கள் இதில் வேற ஓசி பஸ்ன்னு சொல்லுறது திமுக பொன்முடி. ஆனால் இவங்க ஓசி பஸ்ஸில் போகிறாங்க, நமக்கு எதுக்குங்க திமுக ஓசி பஸ் கொடுத்ததுன்னு கேட்டுட்டு இன்னைக்கு இவங்க ஓசி பஸ்ஸை சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தற்கொலை கூட்டம் இவங்க எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, விஜய் டேமேஜ் அவ்வளோதான் முடிஞ்சு. தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு விஜய்க்கு ஒரு கிரேஸ் இருந்ததோ, ஒரு மக்கள் ஆதரவு இருந்ததோ, இன்னைக்கு அது அப்படியே டவுன் ஆன போல இருக்கா இல்லையா? என்ன வெளிப்படையாக அவர் திரிசாவை அழைச்சிட்டு போயிட்டாராம் திருமணத்துக்கு, இதில் என்னங்க தப்பு இருக்குன்னு ஒரு கூட்டம் கேட்குது. அதில் தப்பு இல்லை. அவருடைய மனைவி, சரி மனைவினா நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிறீங்க, திரிசாவை சொல்லலை, நான் சொன்னது சங்கீதா அவர்களை சொன்னேன். சங்கீதா அவர்களே இதை பற்றி கேள்வி கேட்கலாம். ஆனால் பொதுமக்கள் நம்ம அவருடைய பர்சனலாக பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா நம்ம பேசாமல் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு பேசக்கூடிய நிலைமையை தூண்டதே இந்த தற்கொலைங்க தான்.
இப்படிலாம் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தமிழ்நாட்டு அரசியல்ல விஜய்க்கு செல்வாக்கு உயரமான்னு கேட்டா எந்த அளவுக்கு உயர்ந்ததோ அந்த அளவுக்கு செல்வாக்கு விழுந்துருச்சு. அதனால வேற வழி இல்ல. இலவு காத்த கிளின்னு ஒரு கதை இருக்கும். இலவம் பஞ்சு வெடிச்சு கிளியோட அந்த பிஞ்சு நெஞ்சு வெடிச்சது போல காங்கிரஸ் கூட்டணிக்கு வரும்னு நினைச்சிட்டு இருந்த தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் வராததுனால, அந்த காங்கிரஸ் போய் திமுகவோட கூட்டணி சேர்ந்ததுனால எவ்வளவு பெரிய பலம் திமுகக்கு. காங்கிரஸுக்கு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓட்டுன்னு பார்த்தாலே 1 லட்சம் ஓட்டு இருக்காது. அந்த ஓட்டை வச்சுக்கிட்டு 28 சீட்டு வாங்குறாங்க. தமிழக வெற்றி கழகமும் 70 சீட்டு தரம் தான் கூப்பிட்டது. ஆனா 70 பேர் நம்மகிட்ட உறுப்பினர் இல்லையப்பா, நமக்கு இருக்கிற மரியாதை 28 போதுன்னு நம்ம திமுக போயிட்டான். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல விஜய் வேற வழியே இல்லாம என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது தனிச்சு நின்றா வெற்றி பெறவே முடியாதுங்கிற சூழல்ல வேற வழியே இல்லைன்னா ஆந்திராவில் சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவர்கள், அவர் இன்னைக்கு ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர். அவர் என்ன பண்ணியிருக்காரு, தம்பி விஜய் அவர்களே, உங்களை விட எனக்கு ரசிகர் அதிகம். நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது இதன் பெரிய கூட்டம் வந்தது. ஆனால் என்னாலேயே முடியல. நானே பாஜகவோட தயவால ஏதோ உதவியால இன்னைக்கு ஆந்திராவுக்கு துணை முதல்வர் ஆயிட்டேன். அதே போல நீங்களும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, வாங்க எங்க இந்தியா கூட்டணிக்கு வாங்க, உங்களுக்கு நல்ல தொகுதியை நான் வாங்கி தரேன், நானே பேச்சுவார்த்தையை முடிச்சு வைக்கிறேன், உங்களுக்கு விருப்பமானதை நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாகவும், விஜய் அவர்கள் இதுக்கு மறுப்பு தெரிவிக்காம நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொன்னதாகவும், இந்திய கூட்டணியில தமிழக வெற்றி கழகம் இணைய போவதும் ஒரு தகவல் வருது. இது எந்த அளவுக்கு உண்மையாகும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஒருவேளை உண்மையானா மீண்டும் ஒரு திராவிட அரசியலை தானே விஜய் செய்ய வந்தாரு. விஜய் என்ன நாட்டுக்கு மக்கள் நல்லது செய்ய வந்துட்டாரு. விஜய் சொல்றாருங்க, பெண்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போங்கிறாரு, பெண் திட்டங்கிறாரு, தாய்மாம சீருங்கிறாரு, அண்ணன் சீருங்கிறாரு. இதுதான் நாங்க கேட்டோமா? சரி, நீங்கள் பெண்களுக்கு அதிகாரத்தில் 33 விழுக்காடு அளவுலையாவது நீங்க தேர்தலில் இடம் கொடுப்பீங்களா? எம்எல்ஏக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா? தனிச்சு நின்றா இப்போ கூட்டணி போறேன்ட்டீங்க. அந்த கூட்டணியில் நீங்கள் ஒரு 40 இடங்களை வாங்குறீங்கன்னா அந்த 40 இடங்களில் எத்தனை பெண்களை நிப்பாட்டுவீங்க? 20 பெண்களை வேட்பாளராக அறிவிப்பீங்களா? அறிவிக்க முடியுமா? இல்லை தனிச்சு நின்றா 117 தொகுதிகளில் ஆண்களையும் 117 தொகுதிகளையும் பெண்களை வேட்பாளராக அறிவிக்க முடியுமா? அந்த தெம்பும் திராணியும் விஜய்க்கு இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அப்ப விஜயனுடைய அரசியல் எந்த மாதிரியான அரசியல்னா மீண்டும் ஒரு திமுக அரசியல், மீண்டும் ஒரு திருட்டு திராவிட அரசியல். இவர் ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார். எந்த இதுலையும் பார்க்கலங்க, எந்த பிரச்சனைக்கும் பார்க்கலங்க. எந்த விஐபி விட்டு கல்யாணம்னாலும் கல்யாணத்துக்கு போகிறது. கரூர்ல 41 பேர் இறந்தான், அவன் குடும்பத்துல போய் நல விசாரிக்க முடியல. இப்படிப்பட்ட விஜயை நீங்க தேர்ந்தெடுத்து என்ன புடுங்க போறீங்க? ஒன்னும் புடுங்க வேணாம். அதனால நீங்க விஜய்க்கு போடுற ஓட்டு தேவையில்லாத ஆணி தான். நீ புடுங்கினது பூராவுமே தேவையில்லாத அணிங்கிற போல விஜய்க்கு போடுற ஓட்டு எல்லாமே தேவையில்லாத அணி தான். அப்ப இவரை நீங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக துடிக்கிறீங்களே, அந்த ரசிக மனப்பான்மை இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்தா நான் கேட்கிறேன், இப்படி உங்களுக்கு மனசு வருது? ஒரு அக்கா கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி இலவசம் வேணான்னு பேசுது, அதே கூட்டத்தில் தான் விஜய் இலவசங்கிறாரு. இது தவறுன்னு வெளியில பேசிட்டு வரணும்ல, இது எப்படி ஆதரிக்கிறீங்க? நாளைக்கு விஜய் பிஜேபியோட கூட்டணி போனா நாங்க திமுகவை வீழ்த்த போறோம், அதனால நாங்க பிஜேபியோட கூட்டணி போயிட்டோம், வெக்கமே மானம் சூடு சொல்றேன் எதுவுமே இல்லாம பேசுவீங்களா? இல்ல கட்சியில 2 பேர் உட்காந்து ஓ அவரும் வராரா, இல்ல இவரோட அவரும் வராரு, ஓ அவரும் வராரா, அவரோட இவரும் வராரு, இப்படிலாம் இருக்கிற இந்த சூழல்ல செங்கோட்டையனே கட்சியை விட்டு வெளியில போனாங்கிற முடிவுல இருக்காராம். என்னன்னா செங்கோட்டையனுக்கு அங்க தகுந்த மரியாதை இல்லை, எல்லாம் ரசிகன் எப்படி அரசியல் தலைவனுக்கு மரியாதை கொடுப்பேன்? அந்த கூட்டத்துக்கு காமராஜரை தெரியுமா, கக்கனை தெரியுமா, நல்ல கண்ணுவை தெரியுமா, முத்துராமலிங்க தேவரை தெரியுமா, தீரன் சின்னமலை தெரியுமா, ரட்டமலை சீனிவாசனை தெரியுமா, அயோத்திதாச பண்டிதரை தெரியுமா, மருது பாண்டியர்களை தெரியுமா, பழனி பாபாவை தெரியுமா, இல்ல காகித மில்லத்தை தெரியுமா, வள்ளலாரை தெரியுமா, மறைமலை அடிகளாரை தெரியுமா? யாரை தெரியும் அந்த கூட்டத்துக்கு? அந்த கூட்டத்துக்கு திரிசாவை தெரியும், நயன்தாராவை தெரியும், நமிதாவை தெரியும், இவ்வளவுதானே தெரியும். வேற யாரை தெரியும்? கில்லி படத்துல வில்லனா நடிச்சது யாருன்னு தெரியும், துப்பாக்கி படத்தோட டைரக்டர் யாருன்னு தெரியும், கத்தி படத்தோட டைரக்டர் யாருன்னு தெரியும், எப்படி தலைவர் தெரி படத்துல டூப்பே இல்லாம சண்டை காட்சியில் நடிச்சிருக்காரு பாருன்னு பேச தெரியும், 500 கோடி படம் வசூலானதுன்னு வடசூட தெரியும். இதை தாண்டி என்ன தெரியும்? ஒரு மயிரம் தெரியாத தற்கூறிங்க தான் இவங்க. அரசியல்னால என்னன்னு தெரியாது. பெண்களுக்கு பெண் இடையாளர், ஆண்களுக்கு ஆண் இடையாளர், ஒரு பெண் எஸ்பி, ஒரு ஆண் எஸ்பி, ஒரு பெண் டிஎஸ்பி, ஒரு ஆண் டிஎஸ்பி, ஒரு பெண் முதல்வர், ஒரு ஆண் முதல்வர். இல்லைங்க, துணை முதல்வர் தானே கொடுப்பீங்க. எப்படி பெண் முதல்வர் கொடுப்பீங்கன்னா நாங்க கொடுப்போம், எங்க அண்ணி திரிசாவுக்கு கொடுப்போம். நாளைக்கு திரிசாவை விஜய் முதல்வர், நான் தமிழ்நாட்டுக்கு 2 முதல்வருங்க, ஆண்களுக்கு ஆண் முதல்வர், பெண்களுக்கு பெண் முதல்வர்னு சொன்னா கூட இவங்க முட்டு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட கூட்டம் இந்த ரசிக கூட்டம், கூத்தாடுகையில நாட்டை கொடுக்க நிக்கிற ஒரு கூட்டம் இந்த கூட்டம். இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு எப்படி முன்னேறும் சொல்லுங்க? அப்ப எந்த விதமான அடிப்படை அறிவும் இல்லாமல் மீண்டும் மீண்டும் இலவசத்திற்கு பெண்களை பகடைக்காயா மாத்துறது, பெண்களுக்கு இலவசம் தரங்கிறது. தமிழ்நாட்டு கடனே 10 லட்சம் கோடிக்கு மேல போயிட்டு தமிழ்நாட்டினுடைய வருவாயை எப்படி அதிகரிப்பேன், தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி போவேன், வேலை வாய்ப்பை நான் எப்படி உருவாக்குவேன், எந்த மாதிரியான திட்டத்தை செயல்படுத்துவேன் அப்படின்னு எந்த இளவுமே தெரியாம
தங்க மோதிரம் கொடுப்பேன், 2500 பணம் கொடுப்பேன், 15,000 பணம் கொடுப்பேன் ஊக்கத்தொகை. இதுவா அவங்கள்ட்ட கேட்டது? இலவச பேருந்து கேட்டோமா? சொல்லுங்க. அப்ப எந்த விதமான அடிப்படை திட்டமும் நோக்கமும் இல்லாத ஒரு கட்சி விஜய் கட்சி. இந்த கட்சிக்கு வாக்களிக்கிறதுக்கு நீ வாக்களிக்காமலே இருந்துடலாம். ஏன்னா உன் வாழ்க்கையை நீ சீரழிச்சிருவ. அப்படிப்பட்ட இந்த ரசிக கூட்டத்தை முதல்ல திருத்த வேண்டிய தேவை இருக்கு. ஒருவேளை பாஜகவுடைய கூட்டணியில விஜய் சேர்ந்தார்னா விஜய் 40லிருந்து 50 தொகுதிகள் கேட்பதாகவும் அமைச்சரவையில் இடம் கேட்கறதாகவும் தகவல்லாம் வருது. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா முடிஞ்ச அளவுக்கு விஜய் என்டிஏ கூட்டணியில் இணைவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இணையும் பட்சத்தில் இந்த ஊப்பிகள், நம்ம சொல்றோம்ல இந்த ஊப்பிகள், அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த விஜய் வந்தா ஒரு மாறுதல் நடந்துரும்னு பேசின இந்த தற்கொலை கூட்டம், தீய சக்தி திமுக, எங்களுடைய கொள்கை எதிரி இவங்க, அரசியல் எதிரி என்னென்னமோ சொன்னாங்க. இப்போ இன்னும் யாரை எதுக்க போறீங்க? பிஜேபிக்கு முட்டு கொடுப்பாங்களோ? பரவாயில்ல, தமிழ்நாட்டில் இவங்க என்டியோட கூட்டணி போயிட்டான்னு வச்சிங்களேன், என்னத்தை வேணாலும் குடிப்பாங்க. அவ்வளோதான். இவங்களை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.